அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் கிளாஸ் கிளீனர் வீட்டிலேயே எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தண்ணி 400 ml எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் மழை தண்ணி தான் எடுத்து வச்சுருக்குறோம். நீங்களும் மழை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலே செஞ்சுக்குங்க. மழை தண்ணியில் செய்யும்போது அழுக்கும் நல்லா போகும், பளபளப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மினரல் வாட்டர் யூஸ் பண்ணி செய்யுங்க. SLES 50 ml எடுத்துருக்குறோம். SLES கெமிக்கல் கடையிலே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வினிகரும் உங்களுக்கு 50 ml தேவைப்படும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கலரு நம்ம சாய்ஸ் தான். எல்லோரும் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் ப்ளூ கலர் தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பர்ஃப்யூமும் நம்ம சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன விருப்பமான பர்ஃப்யூம் பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் நமக்கு அளவாக செய்கிறதுனால ஒரு 1/2 லிட்ரு மட்டும் செய்கிறோம். ஒரு பாத்திரத்தில் 400 ml தண்ணி சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்கிற மழை தண்ணி தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். இது பெரிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ வினிகர் ஒரு 50 ml சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியில் வினிகர் சேர்த்துட்டோம். இப்போ SLES ஒரு 50 ml சேர்த்துக்க போகிறோம். இதில் SLES கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால SLESும் தண்ணியும் நல்லா கலங்குற மாதிரி நம்ம குச்சி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்கி விடணும். இது மட்டும்தான் இதில் வேலை, மற்ற எதுவுமே வேலை கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கலக்குனிங்கன்னா தண்ணியும் SLESும் நல்லா கலங்கி ஒரே மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கலங்கிருச்சு. கலங்கினதுக்கு பிறகு பர்ஃப்யூம் ஒரு 2 ml 3 ml ஊற்றிக்கலாம். வாசம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றி கலக்கிக்கிங்க. இப்போ நான் லாவெண்டர் பர்ஃப்யூம் ஊற்றிருக்கேன். அது ஊற்றி கலக்கிறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கலர் ஊற்றிக்கிறோம். கலரு ஒரு 5 ml ஊற்றினா போதும். 5 ml விட கம்மியாக ஊற்றினாலும் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி கலக்கிக்கிங்க. பாருங்கள், கலர் ஊற்றி கலக்கிறதுக்கு அவ்வளோதான் வேலை. இதுக்கப்புறம் நமக்கு கிளாஸ் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா நுரைச்சி வரும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். பாருங்கள், இப்போ நான் வேறு ஒரு மக்கில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு கிளாஸ் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கலான்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த ஒரு பொருள் செஞ்சு கற்றுக்கலாம்.